நீங்க மன் கி பாத் மாதிரி பேச போறீங்க ஒரு 2 மினிட்ஸ். இதுக்கு பேர் பத்திரிகையாளர் சந்திப்பா? நீங்களும் சொல்றீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு. நான் கேள்வி கேட்பேன், நீங்க பதில் சொல்லணும். அதுக்கு பேர் தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. தமிழ்நாட்டில் பத்திரிகையாளர்களை எந்தவித தயக்கமும் இன்றி எந்த திசையிலிருந்து கேள்விகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய தலைவர்களாக நான் பார்த்து மகிழ்ந்தது, வியந்தது அண்ணன் சீமான், எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன். வேறு யாரையும் நான் சொல்ல மாட்டேன். கலைஞர் கருணாநிதி, அஃப்கோர்ஸ் ஹீஸ் அ டாயன். ஓகேவா? ஜெயலலிதாவும் அந்த கேட்டகரியில் வர மாட்டாங்க. நோ, அவங்க கொஞ்சம் ப்ரைவேட் பர்சன். ஷீஸ் அ ப்ரைவேட் பர்சன். ப்ரெஸ்ஸு ரேராக மீட் பண்ணுவாங்க. நான் அதான் சொல்கிறேன்ல, எப்போ ப்ரெஸ் மீட் வச்சாலும் பேசுறதுக்கு, எந்த கேள்வி வந்தாலும் பதில் சொல்கிறதுன்றது ஒரு ஸ்கில்லு. அதை எனக்கு இன்று சமகால அரசியல் தலைவர்கள் என்று பார்த்தால் அண்ணன் திரு சீமான், திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் திரு டிடிவி தினகரன். ஒரு கேள்வி உங்ககிட்ட. நேத்திக்கு ஊடக சந்திப்பு, அதுக்கு முதல்ல சந்திப்பு, அதுக்கு முத நாள் சந்திப்பு, அதுக்கு முத நாள் சந்திப்பு. இப்படி இந்தியாவில் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தலைவர் அல்லது தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா அவங்கள சந்திச்சு பேசுற யாரையாவது சொல்லுங்க. ஏன்னா பேச முடியாது. ஏன்னா கூட்டணிங்கும் போது தன்னுரிமை போயிடுது. பேசிக்கலாம், தன்னாட்சி என்னங்கம்மா கூட்டாட்சி, இதெல்லாம் பேசிக்கலாம். தனித்துவத்தோடு நிக்கிறோம். நாங்க தனிச்சு நிக்கிறோம்ங்கிற சொல்லை தவிர்க்கணும். மக்களுக்காக மக்களோடு சேர்ந்து நிக்கிறோம். ஒரு முறையை மாற்றுவதுதான். ஒரு முறையை மாற்றுவது எங்களுடைய பலம் பலகீனம் எதுன்னு எங்களுக்கு தெரிய வந்துட்ட பிறகு சண்டை போடுற முறையை போர் முறை வகுத்து மாத்திக்கிற வேண்டியதான். எங்கள்கிட்ட பணம் இல்ல, ஊடகங்கள் ஆதரவு இல்லை. இப்ப பேசுறீங்க, இப்ப என்கிட்ட தேர்தல் நேரத்துல என்னை எடுத்து கூட போட மாட்டீங்க, என் கட்சி போட்டியிடுதுன்னு கூட சொல்ல மாட்டீங்க, மற்றும் பலர்லயே வைப்பீங்க, மற்றும் பலர் மற்றவை அப்படின்னு. அது தெரிஞ்சிருச்சு. அதனால எங்களுக்கு நாங்களே ஊடகமா மாறுவோம். பணம் இல்லை, வாக்குக்கு காசு கொடுத்து நாங்க இவ்வளவு வாக்கை பெற்றது இல்லை. அது எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை தந்திருக்கு. அதுல ஒரு 4-5 மாசம் தானே பொறுத்திருந்து பாருங்க ஆட்டம் எப்படி இருக்குன்னு. நான் திரும்ப சொல்றதுதான், சிவன் ஆட்டத்தை பார்த்திருப்பீங்க, சீமான் ஆட்டத்தை பார்ப்பீங்க. இந்த தேர்தல்ல வேற மாதிரி விதிகளை வகுத்து, இந்த நுட்பங்களை வகுத்து இந்த பூமியின் சொர்க்கமா இந்த என் நாட்டை, என் தாய் நிலத்தை மாத்துவேன். உலகத்தின் தலை சிறந்த நாடா அது சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. நான் காட்டுவேன் எப்படி எங்க ஆட்சியில எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுவேன். அது வந்து அவர் சொல்றது சரியாதானே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை வரும். அப்போ எங்களை ஆதரிப்பேன். அது வரை கொஞ்சம் பொறுத்துருங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஒண்ணு சொன்னா நீங்க அதை செஞ்சுக்கிட்டே வரீங்க. நீங்களா செஞ்ச மாதிரி முத இந்த மண்ணில் அன்பு சோலைங்கிற ஒண்ணு முதலா இங்க உருவாக்குனது எங்க இனத்திலே எங்க தலைவர் தான். போர்ல பிள்ளைகளை எல்லாம் வீரச்சாவை தழுவ கொடுத்த பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவியது எங்க தலைவர் தான். அதுக்கு பிறகு இந்த மண்ணில் அவர் பிள்ளை நான் தான் வந்து நாங்க ஆட்சிக்கு வரும்போது பெற்றோர்களால் கைவிடப்பட்ட பிள்ளைகளால் கைவிடப்பட்ட பெற்றோர்களை பாதுகாக்க அன்பு சோலை என்ற ஒன்றை நிறுவனம்னு சொன்னோம். திருப்பி இப்ப நிதிநிலை அறிக்கையில அன்பு சோலைங்கிறீங்க. இவ்வளவு காலமா நீங்க இதெல்லாம் என்ன பண்ணீங்க? திடீர்னு தமிழ்ல அரசாணைம்பீங்க, திடீர்னு சொல்லுவீங்க. அதெல்லாம் நீங்களா யோசிச்சு சொன்ன மாதிரி சொல்லுவீங்க. அதனால கொஞ்சம் காத்திருக்கணும். உங்களுக்கே தெரியுது. தெரிஞ்சுக்கிட்டே ஒரு கேள்வியை கேட்கிறீங்க. இல்ல நீட்டு அப்படிங்கிறத முதல்ல நம்ம மக்களை வந்து நீட்டு அந்த முறையை கொண்டு வந்ததே காங்கிரஸ் திமுக கட்சி ஆட்சிகள் தான். காங்கிரஸும் அது கூட இருந்த திமுக தான். ஒரு திட்டத்தை கொண்டு வரும்போது இதனுடைய நன்மை தீமை என்னங்கிறது தீர விவாதிச்சு ஆயணும். அது புரிஞ்சுக்கணும். இப்ப இது கீழ்த்தட்டுல இருக்கிற உழைக்கும் அடித்தட்டு மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட நீண்ட காலமா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து மேல வர்ற பிள்ளைகளுக்கு மருத்துவ கல்வி என்பது ஒரு பெரிய கனவாய் போயிடும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்ப நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன். நீட்டு இந்த தேர்வு முறையில வந்து சிறந்த மாணவர்களை, மருத்துவ மாணவர்களை தேர்வு செய்யறதுன்னு ஒரே கேள்வி. இந்த நீட் தேர்வை நடத்துகிற நிறுவனம் எது? ப்ரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனம். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை
தேர்வு செய்து தருவதற்கு அமெரிக்காவில் இருக்க தனியார் நிறுவனத்துக்கான நேர்த்தி கடன் எந்த கோயில்ல? வேளாங்கண்ணிலையா, இல்ல நாகூர் தர்காலையா, இல்ல எங்க ஊர் மாரியம்மன் கோயிலையா? அவனுக்கு தேவை என்ன? ஒரு மாணவனுக்கான தேர்வு கூட நடத்துறதுக்கு உனக்கு தகுதி இல்லை. ஆனா நீனும் வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தி எங்களை நல்ல தலைவனை தேர்வு செய்யறோம்ங்கிற. ஒரு மருத்துவ மாணவனே தேர்வு செய்ய முடியாத நீங்க நாட்டுக்கான நல்ல தலைவனை எப்படி தேர்வு செய்வீங்க? நீட்ல இருக்கிற முறைகளை பாருங்க. நான் 12ஆம் வகுப்புல +2ங்கிற 12ஆம் வகுப்புல 1200க்கு 1199 வாங்கிட்டேன். ஆனா நான் மருத்துவ கல்வி படிக்கிறதுக்கு தகுதியற்றவனா இருக்கேன். நீட் எழுதுறோம், அதுல நான் தோற்றுவேன். ஒருத்தன் 750 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான் +2ல, அந்த 12ஆம் வகுப்புல. அவன் நீட்ல தேர்ச்சி பெற்றுறான். அவன் மருத்துவம் படிக்கிறதுக்கு தகுதியானவன் ஆயிடுறான். அப்ப நான் மருத்துவம் படிக்க தகுதி இல்லாதவனா இந்த +1 +2 அதை தூக்கிருங்கன்ற. நேரடியா நீட்டுக்கான சிலபஸ கொடுத்துருன்ற. எதுக்கு போய் நீங்க இந்த கல்வியும் தேவையில்லாம இருக்கு, 2 வருஷம் எனக்கு வீணடிக்கிறீங்க, அதை எடுத்துருங்கன்ற. இந்த நீட் சிலபஸ் ஒன்று இருக்குல்ல, அதை தூக்கி இதுல வச்சிரு, பாடமுறையை வச்சிருன்ற. ஏதாவது ஒண்ணு உருப்படியா இருக்கா? நீட்ல நான் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன், எனக்கு பாடம் நடத்த போற பேராசிரியர் யாருன்னு கேட்டா பதில் வச்சிருக்கியா? பழைய மருத்துவர்கள் தான், பழைய மருத்துவ பேராசிரியர் பெருமக்கள் தான். இந்த நீட்ல தேர்வு எழுதி வந்துட்டேன், இந்த மருத்துவ கல்லூரி கல்வி படிக்க போறல, அந்த பாடத்திட்டம் புதுசா இல்ல, அதே பாடம் தான். அப்போ அதே பேராசிரியர், அதே பாடமுறை, அப்புறம் சிறந்த மருத்துவரை எப்படி உருவாக்குவ? இதெல்லாம் உனக்கா நகைச்சுவையா இல்லையா? எங்கெல்லாம் மருத்துவம் படிக்க வச்சிடக்கூடாது. அதை தவிர அது இதை சாதிக்குது. வட இந்தியாவில தென் மாநிலங்கள்லயே எங்கேயாவது எங்க பிள்ளைகளை போல உயிரை மாய்த்து கொண்டு செத்தது எங்கேயாவது இருக்கா? எந்த மாநிலத்திலேயாவது தலைமுடியை விரிச்சு விடு, துப்பட்டா வெளியில எடு, உள்ளாடைய கலட்டு, இந்த முழுக்கையை போட்டிருந்த சுடிதார் அதை வெட்டு, இந்த கொடுமை எந்த மாநிலத்துல நடக்குது? எந்த மாநிலத்துல செய்தி? இத்தனை மாநிலத்துல இருக்குது, என் மாநிலத்துல என் பிள்ளைகள் சாகுது. ஏன்? அவன் பார்த்தடிக்க அனுமதிக்க விடுறான். என் பிள்ளைய நீ உள்ளாடை கலட்டிட்டு ஒரு உள்ள அனுப்புற பொம்பளை பிள்ளைய, அது அந்த வருத்தத்துல உட்கார்ந்து இருக்குமா, மனசுல இருந்து பாடத்தை எடுத்து தேர்வுல எழுதுமா? எல்லாம் இந்த கொடுமை. நீங்க வேணா உங்களுக்கு உங்க அலைபேசி தாங்க நான் காணொலியில அனுப்புறேன். வட இந்தியால அந்த மேலாளர் சூப்பர்வைசர், தேர்தல் சூப்பர்வைசர் அங்க நிக்கிறாரு. அவன் நோட்டை புத்தகத்தை பிரிச்சு வச்சு எழுதுறானா இல்லையா? 700 பேர் எழுதின தேர்வுல 800 பேர் தேர்ச்சி பெற்று வர்றானே எப்படி? நீட்ல தேர்ச்சி பெற்று வந்த மாணவனுக்கு ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, தேர்ச்சி பெற்றுட்டியே, இதுக்கு பதில் இருக்குன்னு தெரியல. அப்போ அவனுக்கு அது வசதியா இருக்குது. எத்தனை கல்லூரி இருக்கு? எங்களுக்கு 24க்கும் மேற்பட்ட கல்லூரி இருக்கு. எங்க மக்களின் காசு, எங்க ஆத்தாளப்பன் காசுல எங்களுக்கான மருத்துவ வசதிக்காக கட்டமைக்கப்பட்ட மருத்துவ கட்டமைப்பு. அதுல நாங்க ஒரு 400 பேர் படிக்கிற கல்லூரியில தமிழர்கள் 4 பேர் படிச்சா பெருசு. அந்த மருத்துவ மற்ற இடங்களெல்லாம் எவன் நிரப்புறான்? மற்ற மாநிலத்துக்காரன். ஏன்? எனக்கு வாய்ப்பு இல்லை. இவ்வளவு பின்னடைவு இருக்குதுன்னு தெரிஞ்சு நீ எப்படி அந்த நீட்டை கொண்டு வந்தீங்க? காங்கிரஸும் திமுகவும் சேர்ந்து